எமது எதிர்கால சந்ததிகளுக்கு அவ்வாறான நாட்டை கையளிக்க கூடாது என்ற பொறுப்புடன் செயற்பட வேண்டும். இனி நாம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாத மதவாத போராட்டங்களை முன்னெடுக்க இடமளியோம் என்று உறுதியளிக்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். கௌரவ சபை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பும் விருப்பமும் அதுதான். இலங்கை மக்கள் வாழும் நாடு, இதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இன மத மொழி பிரதேச பேதங்களுக்கு அப்பால் ஒன்றுபட்டு வாழவே அனைத்து மக்களும் விரும்புகின்றனர். அதைவே தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ள அமோக வெற்றியின் வெளிப்பாடாகும். இன மத மொழி பிரதேச பேதங்களுக்கு அப்பால் ஒற்றுமையாகவும் ஒன்றாகவும் வாழ தவறிதன் விளைவாகவே இந்நாடு தொடர்ந்தும் பின்னடைவதற்கு உள்ளாக நாடாக உள்ளது. இந்நாடு சுதந்திரமடையும் போது பொருளாதார ரீதியில் ஜப்பானுக்கு அடுத்து இடத்தில் இருந்தது. ஆனால் கடந்த 76 வருட கால பகுதியில் இலங்கையை விடவும் கீழ்மட்டங்களில் காணப்பட்ட பல நாடுகளின் இலங்கையை விடவும் பல மடங்கு முன்னேற்றம் அடைந்து விட்டது. ஆனால் நாம் இன்னும் பின்னடைவுக்கு உள்ள நாடாக இருக்கின்றோம். எமது நாடு முன்னடைவதற்கான எல்லா வளமும் நமது நாட்டில் இருக்கின்றன. அந்த வளங்கள் எல்லாம் சூடாடப்பட்டு இருக்கின்றபடியினால் எமது நாடும் இன்னும் பின்னடைவுக்கு காரணமாக இருக்கின்றது. அதே நேரம் சுதந்திரத்திற்கு பின்னால் ஆட்சியாளர்களும் இந்நாட்டு மக்களை இனமத மொழி ரீதியில் பிரித்து வைத்து அரசியல் செய்தனர். இந்நாட்டில் முதலாம் பிரதமரான கௌரவ உறுப்பினர்கள் உங்களுடைய காலம் முடிவடைந்து விட்டது. ஆகவே இந்த எமது நாடும் மக்களும் எமது ஜனாதிபதி தலைமையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை ஊடாக மறுமலர்ச்சி காணும் யுகம் வெகுவில் இல்லை என உறுதி கூறலாம். ஆகவே மக்களின் எதிர்பார்ப்பும் அதுவாகும். நன்றி, வசலாம்.